சன் தொலைக்காட்சியின் ஊழியர்கள் மற்றும் தயாநிதி மாறனின் முன்னாள் தனிச் செயலாளர் கைது நடவடிக்கையில் RSSக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் RSS மீது குற்றம் சாட்டி நீதிமன்ற நடவடிக்கையை திசை திருப்ப தயாநிதி மாறன் முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் நடந்தது 2007, விசாரணை துவக்கியது 2007, 2014 ஜூன் வரலும் இதை அமுக்கி வச்சிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் CBI நாங்கள் விசாரிக்கிறோம் சொன்னாங்க. இதை யார் தூண்டி விட்டாங்க? சுப்ரீம் கோர்ட் தூண்டி விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் RSS சொன்னபடி செய்தா? BJP சொன்னபடி செய்தா? தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக எந்தெந்த சக்திகள் இருக்கோ அதுதான் சுப்ரீம் கோர்ட்டு தூண்டி விட்டதா? ஏன் சார், சுப்ரீம் கோர்ட்டில் தானே போய் CBI சொல்லியிருக்காங்க நாங்கள் FIR ஃபைல் பண்ணுறோன்னு சொல்லி. அதுவும் 2014 ஜனவரியில். அந்த சமயத்தில் எது இங்கே சார் திராவிட இயக்க எதிர் சக்திகள் வேலை பண்ணியிருப்பாங்கன்னு மீடியா கேட்டாக்கா அவர் அங்கே மூஞ்சி எங்கே கொண்டு வச்சுப்பார். போய் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்? இதெல்லாம் சொல்ல முடியும். கோர்ட்டில் போனால் என்ன சொல்ல முடியும்? இதெல்லாம் மக்களுடைய மனசில் ஒரு பெரிய ஒரு கற்பனையை உருவாக்கி, அதாவது திராவிட சக்திகள், அது RSSன்னு சொல்கிறது மைனாரிட்டி சப்போர்ட்டு, இதெல்லாம் வச்சு நாளைக்கு கோர்ட்டுக்கு எதிராக திருப்புறது, கூட்டத்தை சேர்க்கறது, சத்தம் போடுறது ஜட்ஜிக்கு அகேன்ஸ்டாக.